இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும். அப்ப மின்சாரம் கிடையாது. மன்னார்குடியில அழகிரி பேச ஆரம்பிக்கிறார் கூட்டம். அவர் மதத்தையும் கடவுளையும் கடுமையா திட்டி பேசும்போது சரமாரியா கற்கள் அழகிரி மேல விழுது. அவர் அஞ்சவே இல்ல, பொறுமையா அந்த கல்லை எல்லாம் பொறுக்கி டேபிள் மேல எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு சொல்றாரு, இந்த மன்னார்குடி ஒரு வைணவ திருத்தலம், நானும் ஒரு வைணவன். வைணவ திருத்தலத்தில் வைணவ முறைப்படி கல் அடிச்சா திருப்பி கல் அடிக்கணுங்கிற ஒரு முறை. அதனால தோழர்களே, என் பேச்சை கேட்டு கல்லடிக்கிறவங்களே, நீ கேட்டுக்கிட்டே கல்லடிக்க, நான் பேசிக்கிட்டே உங்க மேல கல்லடிக்கிறேன். பாக்கலாண்டா, ஏன் நீ கல்லடிக்கிறா நான் கல்லடிக்கிறியான்னு பேசுறவர் தான் அழகிரி. அந்த அழகிரியின் வீரம் சீமான்ட்ட இருக்கு. எப்படி பார்த்தேன்னு சொன்னா, நான் நேரடியா கோவை கவுண்டம்பாளையத்துல போனாண்டு, ஒரு ஆண்டு முடிகிறது, போனாண்டு ஆகஸ்ட் 24 காலை என்னோட நூலறிமுகளால சீமான் கலந்துக்கிறாரு. மாலை பொதுக்கூட்டம். பொதுக்கூட்டத்துல பெரியார் கருத்துக்களை பலர் பேசியிருக்கிறாங்க. சீமானோடும் சிறப்பா பேசுற ஆய்வாளர்கள் இருப்பாங்க. ஆனா பேசும்போதே தன் கருத்தை மற்றவர்கள் கருத்தா மாற்றுகிற ஆற்றல் சீமான் கிட்ட இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பார்வையாளர் பூசா வந்திருப்பான், அவனுக்கு இதை பத்தி எந்த கருத்தும் இருக்காது. உடனே தன் கருத்தாக சீமான் கருத்து தன் கருத்துக்காக சுவீகரித்துக் கொள்கிற ஒரு பேச்சாற்றல் சீமான் கிட்ட உண்டு. அன்னைக்கு அப்படிதான் கூட்டத்துல இந்து மதத்தையும் கடவுளையும் போட்டு பின்றாரு. மக்கள் எல்லாம் ஆற வருகிறாங்க. அந்த மதவாதிகளுக்கு கடுமையா இருக்கும். ஒரு 10 பேர் முன்னால நின்னுட்டு பயங்கரமா தகராறு பண்றாங்க. கூட்டத்தை நிறுத்துன்னு மிரட்டுறாங்க சீமான பார்த்து. சீமான் என்ன பண்ணிருப்பாரு, டேய் என்னடா மிரட்டுற, ஆச்சாரி வெட்டின அருவா 2 பேருக்கு போதுடா, வாடா ஊ வெட்டு ஆழமா விழுதா ஏன் வெட்டு ஆழமா வெட்டி பார்க்கலாம் வாடா அப்படின்னு ஒரு வீரமா பேசினாரு. சும்மா மேடையில மட்டும் பேசாம வீதியில இறங்கி நின்னா. அந்த அன்னைக்கு கலவரக்காரர்களோட ஒரு பிரபலமா இருந்துகிட்டு மேடையில இருந்து வீதியில இறங்கி வாடா பாத்துரலான்னு பேசின தைரியம் இருக்குல்ல. இப்ப அப்படியே சீமான கட் பண்ணீங்கன்னா நேரா பட்டுக்கோட்டை அழகிரி, அட்ரா கல்லு நீயா நானா பாத்துரலாம் அப்படின்னு அதை டிசால்வ் பண்ணீங்கன்னா சீமா வாடா வெட்டலாம் பாக்கலான்னு பாரு. அழகிரி போன்ற ஒரு பேச்சாட்டில நான் கேள்விப்பட்டது பார்த்தது கிடையாது. சீமானின் பேச்சை கேட்கும் போது எனக்கு அழகிரி ஞாபகம் வந்தாரு. அப்படி திராவிட இயக்கத்தின் தலைவரான, மிக முக்கியமான தலைவரான, ஆற்றல் வாய்ந்த பேச்சாளரான அழகிரியின் வாரிசாக நான் சீமான பாக்குறேன். இந்த சீமான் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு அம்பேத்கர் டி ஷர்ட்டை வெளியிட்டது, என்னோட புத்தகத்தை அம்பேத்கர் பத்தியான அந்த புத்தகத்தை வெளியிட்டதை நான் ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுறேன். அப்புறம் இன்னொரு செய்தி.